குட் பேட் அக்லி படத்துடைய மிரட்டலான ட்ரீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பை பெற்றது. ஏகேவுடைய விதவிதமான கெட்டப்புகளுடன் கலர்ஃபுல்லான காட்சிகளுடன் வெளியான ட்ரீசர் பெரும் அளவுல கவர்ந்திருக்கு. விடாமுயற்சி படத்துல மாஸ் காட்சிகள் இல்லை என அப்செட்டான ரசிகர்களுக்கு மிகப்பெரிய டானிக்காக குட் பேட் அக்லி ட்ரீசர் அமைஞ்சிருக்கு. குட் பேட் அக்லி ட்ரீசர்ல வாலி, அட்டகாசம், வெல்லா வேதாளம் அப்படின்னு தன்னுடைய முந்தைய படங்களுடைய கெட்டப்புகள்ல மாஸ் காட்டியிருக்காரு ஏகே அவர்கள். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தரமான ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்க்கறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி டீசர் வெளியான 24 மணி நேரத்துல 32 மில்லியன் பார்வைகளை கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. ஹாலிவுட்ல வெளியான படங்களுடைய டீசர்கள்லேயே 24 மணி நேரத்துல அதிகப்படியான பார்வையாளர்களை பெற்ற டீசர் அப்படின்ற பெருமைய குட் பேட் அக்லி படத்திற்கு கிடைச்சிருக்கு. சோ டீசருக்கு கிடைத்துள்ள வேற லெவல் வரவேற்பு காரணமாக ஏகே உற்சாகத்துல இருக்காராம். இதனடுத்து குட் பேட் அக்லி வெற்றி பெற்றால் உடனடியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க முடிவெடுத்திருக்காராம் ஏகே அவர்கள். இதனால ஏகே அவர்களுடைய அடுத்த படமுமே ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது தனுஷ் அவர்கள் தான் அதிர்ஷ்டருடைய ஏகே 64வது படத்தை இயக்க போறார் அப்படின்னு ஒரு சில வதந்திகள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பரவ ஆரம்பிச்சது. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா மீண்டுமே நம்ம அதிர்ஷ்டர் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் தான் இணைய போறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஆதிக் அவர்கள் அந்த படத்திற்கான வேலைகளையுமே சேர்த்து பண்ணிட்டு இருக்காராம். அதாவது இந்த படத்திற்கு வில்லனாக பாலிவுட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பிரபலம் நடிக்க போவதாக ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.